பண்டைய மனிதர்களையே எகிப்தியர்கள் தான் ரொம்பவே புத்திசாலியாக இருந்து வந்துள்ளார்கள் என்பதற்கு பல்வேறு காலகட்டங்களில் செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கு. பண்டைய எகிப்து பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றதாம். இதன் காரணமா இப்போதைய மனிதர்களை கூட ஆச்சரியப்படுத்தும்படியான சில கண்டுபிடிப்புகள் அண்மை காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி எகிப்திய மர்மங்களை அதிகரிக்க செய்யும் சில கண்டுபிடிப்புகளை பற்றி இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இறந்த பிணங்களை புதைத்து வைப்பதற்காக பண்டைய எகிப்தியர்கள், ரோமானியர்கள் மற்றும் கிரேக்கர்கள் பாறைகளை செதுக்கி பயன்படுத்திய ஒரு சவப்பெட்டியை தான் சார்கோபேகஸ் என்று சொல்லப்பட்டது. 2008 அலெக்சாண்ட்ரியாவோட ஆய்வாளர்கள் எகிப்தில் நடத்திய ஆய்வில் பாறையில் உருவாக்கப்பட்ட பிளாக் சார்கோபேகஸ் என்று சொல்லப்பட்ட ஒன்றை கண்டுபிடிக்கின்றனர். இது கிமு 322 இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அங்கு செய்யப்பட்ட கார்பன் டேட்டிங் பரிசோதனை மூலம் தெரிய வந்ததாம். இந்த சார்கோபேகஸ் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் வெளிவந்தது த கிரேட் அலெக்சாண்டரோட சபப்பட்டியாக இருக்கலாம் என்று பல கட்டுக்கதைகள் வலம் பெற ஆரம்பித்தது. ஆனா இது அலெக்சாண்டரோட கல்லறை இல்லை என்பதுதான் உண்மையான தகவல். 9 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்டிருந்த இந்த சபப்பட்டி அலெக்சாண்ட்ரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட எகிப்திய சார்கோபேகஸ்களை விடவும் அளவில் ரொம்பவே பெரிதாக இருந்ததா. முதல்ல இந்த சபப்பட்டியை திறந்து பார்த்தப்போ அதற்குள் 3 மனிதர்களோட எலும்புக்கூடுகள் ஒன்றாக பிணைக்கப்பட்டு சிவப்பு நிறமான ஒரு திரவத்துக்குள் அமிழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இதுல 2 எலும்புக்கூடுகள் ஆண்களுக்கு சொந்தமானதாக இருந்ததோட ஒரு எலும்புக்கூடு பெண்ணோனதாக இருந்துள்ளதாம். குறிப்பா இந்த 3 மனிதர்களும் ஒரே காலப்பகுதியில் சவப்பட்டியில் வைக்கப்படாமல் வெவ்வேறு காலப்பகுதிகளில் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதுல ஒரு மண்டையோட்டில் காணப்பட்ட துளையை வைத்து ஒருவேளை இந்த மனிதனுக்கு மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்களோட யூகமாக உள்ளது. இதுல இருந்து ஆய்வாளர்கள் விடை தெரியாத பல கேள்விகளை முன்வைத்தனர். முதலில் இந்த 3 மனிதர்களும் யார், உண்மையில் எந்த காலப்பகுதிகளில் இவர்கள் வாழ்ந்தார்கள், எதனால் இறந்து போனார்கள், அத்தோட வளமைக்கு மாறான மிகப்பெரிய சார்கோபேகஸில் இவர்கள் எதற்காக அடைக்கப்பட்டார்கள், சிவப்பு நிறமான அந்த திரவம் என்ன, அது எப்படி சவப்பட்டிக்குள் வந்தது என்று பல கேள்விகளுக்கு இப்பவும் விடை சொல்ல முடியாத ஒன்றாகவே நீடிக்கின்றது. 1954 கேமல் எல் மலாக் என்ற தொல்லியல் ஆய்வாளரினால் எகிப்தின் 4வது ராச்சியத்தின் 2வது ஃபாரோவாக இருந்த கூஃபு மன்னனின் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட கீசா பிரமிட்டில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது முழு நீளம் கொண்ட டிஸ்மேண்டல் செய்யப்பட்ட நிலையில் பிரமிட்டின் கீழ் புதைக்கப்பட்டிருந்த கூஃபு சிப் என்ற இதை கண்டுபிடிக்கின்றனர். மரப்பலகைகள் பாரிய அளவான கயிறுகளை பயன்படுத்தி 143 அடி நீளம் கொண்டதும் 19.5 அடி அகலம் கொண்டிருந்த இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருந்தது. இதுல தொல்லியலாளர்களையும் சரி நம்மளையும் சரி ஆச்சரியப்படுத்திய விடையும் என்னன்னு கேட்டா, கிமு 2500 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கப்பலை வெற்றிகரமா உருவாக்கக்கூடிய அளவு புர்த்திக்கூமை எகிப்தியர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பதும், அப்படி உருவாக்கப்பட்ட கப்பலை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்பதும் தானாம். இன்றைக்கு 4600 வருடங்களுக்கு முன்பு 1224 பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கூஃபு கப்பல் இப்பவும் கடலிலோ அல்லது ஆற்றிலோ மூழ்காமல் பயணம் செய்யக்கூடியதாக உள்ளது. ஆரம்ப காலங்களில் இந்த கப்பலுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டதாம். அதாவது கூஃபு மன்னரின் இறப்புக்கு பின்னதான வாழ்க்கையில் அவர் சொர்க்கத்தில் பயணம் செய்வதற்காக நினைத்து எகிப்தியர்கள் இதனை கல்லறையில் புதைத்து வைத்திருக்கலாம் என்று சொல்லுகின்றனர். ஆனா இது கண்டுபிடிக்கப்பட்டு 65 வருடங்களை கடந்து விட்டதோட இதோட உண்மையான பயன்பாடு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமலே இருந்து வருகின்றது. இதுல பல காலகட்டங்களில் செய்யப்பட்ட ஆய்வுகளில் இருந்து தெரிய வந்த ஒரு விடயம், பண்டைய எகிப்தின் தலைநகராக இருந்த மெம்பிஸில் இறந்து போன ஃபாரோ கூஃபுவோட உடலை இந்த கப்பலில் வைத்து தான் நைல் நதி ஊடாக கீசா பிரமிட் கட்டப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்திருப்பார்கள் என்றும், இல்லனா பிரமிட் கட்டப்படுவதற்கு தேவையான பல டன் எடை கொண்ட சுண்ணாம்பு கற்களை இந்த கப்பல் மூலம் நைல் நதியின் ஊடாக கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. எகிப்தின் ஆட்சி காலங்களில் பல பிரமாண்டமான கட்டுமானங்களை அவர்கள் உருவாக்கியது பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். ஆனா எகிப்தியர்களினால் போர்ட்ரைட் ஓவியங்கள் வரையப்பட்டது பற்றி நம்மள பலர் கேள்விப்பட்டிருக்க சாத்தியம் குறைவு. நீங்க இப்ப பாக்குற இந்த ஓவியங்கள் எல்லாமே ரோமானியர்கள் எகிப்தை ஆட்சி செய்யப்பட்டப்போ வரையப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது. முதல்ல இந்த போர்ட்ரைட் ஓவியங்கள் சிலது 1615 இத்தாலிய எக்ஸ்ப்ளோரரான பெட்ரோ டெல்லா வேலி என்பவரினால் சக்வா
சக்குவாரா மெம்பிஸ் என்ற இடத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஓவியங்களையும் அதோட சேர்த்து சில மம்மிகளையும் அவர் அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு எடுத்து சென்று விட்டார். அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த ஓவியங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லையா. கடைசியா அண்மையில் தான் பிரித்தானிய தொல்லியலாளரான WM பிளிண்டர் ஃபெட்ரி என்பவரினால் 150 போர்ட்ரைட் ஓவியங்கள் மம்மிகளோட சேர்த்து புதைக்கப்பட்டிருப்பது ஃபைம் ஒயாசிஸ் என்ற பகுதியில் தோண்டும் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தப்போ கண்டுபிடிக்கப்படுகின்றது. பெரும்பாலான ஓவியங்கள் மம்மிகளில் உள்ள நபர்களோட தனிப்பட்ட ஓவியமாகவே இருந்ததா. இதுல ஆண் பெண் உட்பட அவங்களோட சிறு வயது முதல் தொடங்கி வயதானவர்களோட ஓவியங்களும் வரையப்பட்டிருந்தது. இவ்வோவியங்களை வரைவதற்காக ஓக், லைம், சைப்ரஸ் போன்ற மரங்களில் வெட்டப்பட்டு ஒப்பமாக்கப்பட்ட பலகையை எகிப்தியர்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தி இருக்க வேண்டுமாம். அத்தோட நிறங்களுக்காக அதிகளவு இயற்கையில் தயார் செய்த சாயங்களையே பயன்படுத்தி வந்துள்ளனர். இங்கு கிடைத்த ஒரு சில போர்ட்ரைட்டுகள் சில மம்மிகளோட முகங்களோட ஒத்துப்போனாலும் பல ஓவியங்கள் உண்மையில் எந்த நபர்களுக்காக வரையப்பட்டது என்பது இப்ப வரைக்குமே தெரிந்திருக்கவில்லை. கட்டட பொறியியலில் எகிப்தியர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்பதற்கு இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு உதாரணமே போதுமானது என்று நினைக்கிறேன். மனிதனால் கட்டப்பட்ட மாபெரும் கட்டுமானம் எகிப்தின் கீசா பிரமிட் என்பது உங்க எல்லோருக்குமே தெரிஞ்ச கொண்டுதான். அப்படிப்பட்ட பிரமிட்டின் உட்பகுதியில் என்ன இருக்கின்றது என்பது பற்றி ஆய்வு செய்தப்பதான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துற ஒரு கண்டுபிடிப்பை ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கின்றனர். அதாவது ஒயிட் என்று சொல்லப்படும் ஒரு உட்கட்டமைப்பு கீசா பிரமிட்டின் உட்பகுதியில் கட்டப்பட்டிருப்பதுடன் குஃபு மன்னரின் ரகசிய அறையும் அதற்கு அழைத்து செல்லும் பாதை என்று மொத்தமா இது 153 அடி நீளத்தையும் கொண்டிருந்ததா. 4500 வருடங்களுக்கு முன்னாடி இது கட்டப்பட்டிருந்தாலும் 1800கள தான் முதலா இப்போதைய மனிதர்களுக்கு இது தெரிய வருகின்றது. 2015 எகிப்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஆன்டிக்யூட்டிஸ் மூலமா கீசா பிரமிட்டை ஸ்கேன் செய்யும் பணிகள் ஆரம்பமானது. இதுல மேலும் ஒரு அறை என்று 2 ரகசிய அறைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்படுகின்றது. குறிப்பா கீசா பிரமிட்டின் மைய பகுதியை ஸ்கேன் செய்வதற்காக 2 நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதா. அதுல ஒன்று இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி என்று சொல்லப்படும் ஒரு கருவியும், இரண்டாவதாக அதிக சக்தியை கொண்ட செமி ஆட்டம் பார்ட்டிகல்ஸ் என்று சொல்லப்படும் மியூஆன்ஸ்களையும் பயன்படுத்துகின்றனர். கீசா பிரமிட்டின் மைய பகுதி ஸ்கேன் செய்யப்பட்ட போதுதான் அங்கு 3 சேம்பர்களாக பிரிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதுல முதலாவது சேம்பர் அடித்தளமாகவும், இரண்டாவது சேம்பர் ராணியோட சேம்பர் என்றும், மூன்றாவது சேம்பர் மன்னர் கூஃபுவோட சேம்பர் என்றும் பிரிக்கப்பட்டது. இதுல கூஃபு சேம்பர் தான் பிரமிட்டின் மிகப்பெரிய பகுதி என்பதோடு இது 35 அடி அகலம் 17 அடி உயரத்தை கொண்டது. அப்படி மன்னர் கூஃபுவின் சேம்பர் என்று சொல்லப்பட்ட இந்த பகுதியில தான் நான் முன்னதா சொன்ன அந்த 2 மர்ம அறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.